சில குடீஸ் ஆக்டிவிக்கு வீரமாக கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு டாட் டிசப்ஷன் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஹாரர் கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா எனக்கு கிரானி ஈவில்லன் மாதிரி ஒரு நார்மல் ஹாரர் கேம் வந்து கிடையாது. த்ரில்லிங், சேசிங், அதுக்கப்புறம் வந்து அட்வென்ச்சர், அதுக்கப்புறமா வந்து கலெக்ஷன் அப்படின்ட்டு தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் கேமு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா விளையாடி பார்த்தேன். ஸோ இப்போ வந்து உங்கள் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்ன ஆகுதுன்னு என்னென்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து உன் கூட வாழணும், ஆனால் நம்ம வந்து குவாய்ட்டாடு. நீ வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிங் பீசஸ் வந்து கலெக்ட் பண்ணி தரணும். இப்போ மேலே ஒரு ரிங் பீஸு பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு வழி காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு வழியும் வந்து ஒரு ரிங் பீஸ் வந்து இருக்கும். ஸோ நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், இப்போ இந்த ரிங் பீஸ் எடுன்றாங்க. ஸோ இந்த மங்கி சாப்டர் தாங்க நம்ம வந்து விளையாட போகிறோம். இது என்ன சொல்ல முடியும், ஏதோ எண்ட்லெஸ் நைட் மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க, இது பார்த்திங்கன்னா மொபைல்லேயும் இருக்குது, பிசிலையும் இருக்குது. பட் ஆனால் பிசி ரியாக்ஷன் வந்து மொபைல்லையும் தான் இருக்குது. சரி வாங்க உள்ளே எப்படி போகுதோ கடவுளுக்கு தாங்க வெடிச்சு, எனக்கு பயமாக இருக்குது. சரி என்னது அடா பாவீங்களா, அதுக்குள்ளே அடைச்சிட்டானுங்கடா. ஓகே, வாழைப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. இங்கே போட்டுருக்கு வெல்கம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மூடு ஃப்ரீ எவ்ரிடே அன்டில் 10 AM. அடா பாவம். சரி ஓகே, பிரேக்கு சரி, அது என்ன மூடு எங்க ஐயோ, அங்கே வேறு ஒரு குரங்கு நிற்கிது. என்ன சொல்லுடி, ஸ்கையில் இருக்கிறது பெரிய பெரிய கத்தியெல்லாம் இருக்குது. போய் பார்ப்போமா? இப்போ போயிடுச்சு, லிஃப்ட்டு போயிடுச்சு. பட் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லிஃப்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த லிஃப்ட்டில் தான் நம்ம போகணும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சுங்க. என்ன நடக்க போதோ. ஓகே, இதே மேலே வந்து கிறிஸ்டல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வேறு பாருங்கள், இதை நம்ம கலெக்ட் பண்ண முடியாது போல். ஓகே ஓகே, எந்த வழியாக மங்கி வரப்போன்னு தெரியல, எனக்கு வேறு பயம் இருக்குது. சரி நம்ம பார்த்துப்போங்க. கிறிஸ்டல்ஸும் அதே டைம் வந்து கலெக்ட் பண்ணணும். என்னடா இந்த வழியெல்லாம் கிறிஸ்டலே இல்லை. இந்த கேம் நான் ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன், எனக்கு வேறு இல்லை. இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக எக்ஸ்ப்ளோர் கூட எனக்கு தெரியாது. கிட்ட போகணுமா? இங்கே ஒரு இருக்குது. என்னடா ஒரு மாதிரி சவுண்டு ரொம்ப க்ரீப்பியாக கேட்குது. குரங்கு எதாச்சு பின்னாடி துரத்திட்டு இருக்குதானே தெரியலையே. ஒரு சவுண்டு ரொம்ப க்ரீப்பியாக கேட்குதுங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது. சரி கையத்தை வர வச்சுட்டு கலெக்ட் பண்ணுவோம். என்னங்க போச்சு, ஒரு ஹெல்த் கவுண்ட் பார்த்திங்கன்னா கம்மியாகிடுச்சு. ஸோ மங்கி வந்து நம்ம என்ன இப்படி போட்டு தெளிச்சு. ஐயோ, இது வேறு மொபைல் கேம்னால கொஞ்சம் இன்னும் வைப்ரேட் ஆகுது என்னன்னு தெரியலையே. மொபைல் வெர்ஷன் இதுக்கு பார்த்திங்கன்னா பிசி கிடையாது. இப்போ சரி வேறு பாருங்க, எந்த வழியாக வந்தோம். வேறு இந்த வழியெல்லாம் வேறு ஒரு எனக்கு வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியல. ஸோ என்னங்க சத்தம் ஒரு மாதிரி கேட்குது. மங்கி பின்னாடியாக வந்துட்டு இருக்குதா? நம்ம எங்கேயுமே நிற்கக்கூடாது. போச்சு, எங்க பேசிட்டே இந்த கேப்பை போட்டு தெளிச்சிச்சு. என்னங்க இந்த மங்கி ரொம்ப க்ரீப்பியாக இருக்குமோ, பயமாக இருக்கே. நான் வேறு எதுவுமே பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக கேம் பிளே உள்ளே வந்துட்டேன். சரி வேணாம், அந்த வழியாக போவேன். நம்ம எப்படிக்கா போகலாம். அந்த கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா மேப்பில் எனக்கு லொக்கேட்டட் காமிக்குது. அந்த வழியை ஃபாலோ பண்ணணும், கிறிஸ்டல்ஸ் தான் கலெக்ட் பண்ணிடலாம். ஐயோ போச்சு, குரங்கு ஒன்று 3. ஐயோ கையில் சிக்கணும்னா அவ்வளோதான்டா, கைக்குள்ள. ஐயோ நான் வேறு வெளியே வந்துட்டேன், நான் பயத்தில். போச்சுங்க, குரங்கு வருது, ஓடு. ஐயோ நான் வேறு மொபைல் கேம்னாலும் ரொம்ப வைப்ரேட் ஆகுதுங்க. ஆல்ரெடி 2 லைஃப் போயிடுச்சு, இன்னும் 2 லைஃப் தான் இருக்குது. அதுக்குள்ளே போச்சு தப்பிக்கணும். ஐயோ இந்த வழியாக ஓடணும்னு தெரியலையே. சரி ஏதோ ஐயோ குரங்கு வேறு துரத்திட்டே இருக்குது. ஐயோ போச்சு, ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடுவோங்க. ஆனால் இப்போ எதிர்க்கு ஒரு குரங்கு வச்சு நான் என்ன பண்ணுவேன், தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையே. அப்புறம் கிறிஸ்டல்ஸும் இருக்குது, அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டே போகுங்க.
என்னடா புதுசு புதுசாக என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்க, இன்னும் புதுசு புதுசாக இடம்லாம் இருக்குது. அதை அப்படியே செக் பண்ணிவிட்டு அப்படியே கேர்ஃபுல்லாக போகணுங்க. வச்சு சென்சிட்டிவிட்டியை பாருங்களேன். ஓகே, இப்போ குரங்க காணும், சத்தம் நின்றுச்சு. ஸோ அப்படியே கிளியராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. குரங்க பார்த்தீங்கல்ல, கடவுளே எனக்கு வேறு பயமாகவே இருக்கு. போச்சுங்க ஐயோ, குரங்கு கதையை முடிச்சு விட்டுச்சு. இருங்க நான் கொஞ்சம் இருங்க. நம்ம பார்த்தா இப்போ ஒரு எழுத்து தான் நம்மகிட்ட இருக்கு. இப்படி முக்க வாங்கிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ கடவுளே, இருங்க நம்ம சென்சிட்டிவிட்டியை கொஞ்சம் 0லேயே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வைக்கணும். சவுண்ட் எஃபெக்ட் தான் ரொம்ப பயங்கரமாக ஒரு மாதிரி இருக்குது. இது மொபைல் கேம்னா ரொம்ப வைப்ரேட் ஆகுதுங்க. ஐயோ, இப்போ குரங்கு வேறு எந்த டேரக்ஷனுக்கு வரப்போகுதுன்னு தெரியலையே. சரிங்க, கேர்ஃபுல்லாக போவோம். வேறு பாருங்க, தேவையில்லாதான் போயிட்டுருக்கோம். சரி, இப்போ நமக்கு இன்னும் ஒரு ஹெல்ப் தாங்க இருக்குது. எதிர்ப்பு குரங்கு வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. ஆனால் பின்னாடி ஒன்று வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. அதுக்கும் கேர்ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போவோம். ஓகே, நமக்கு வேறு பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன விளையாடுனது இல்லை. அதுலேயே பார்த்தீங்கன்னா நடுங்குது. ஓகே விடுங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிசியில் தான் நல்லாயிருக்கும் போல், நமக்கு தெரியல. சரி, நம்ம ஏதோ அப்போ வந்த கிழமைக்கு ஆடுவோம். எங்கடா இருக்கு குரங்கு போச்சுங்க, போட்டு தெளிச்சது. ஹெல்த் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸு. ஸோ நம்ம ஆடு பார்க்கலாமா? ஆடு பார்க்க முடியாது போல். ஸோ நம்ம இப்படிதான் வந்துடுவோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம திருப்பி மெயின் மெனுவோ இல்லை ரிவர்ஸான்னு கேட்குறாங்க. ரிவர்ஸ் கொடுக்க முடியுமாடா? இல்லைங்க, கொடுக்க முடியல. அப்பாடா வந்துட்டுமா, நம்ம அதே இடத்துக்கு ஓகே, திருப்பி வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்து ரிவர்ஸ்னால் ஓகே ஏதோ ஒன்றுங்க. ஆனால் இப்போ இந்த குரங்குலாம் சமாளிச்சு இப்படி தான் நான் அந்த கிறிஸ்டல்ஸை கலெக்ட் பண்ண போகிறேன், எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வந்திருக்கும். இப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து கிறிஸ்டல்ஸை கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் ஆர்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வேறு பாருங்க, இது வேறு மொபைல் கேம்னா ரொம்ப வைப்ரேட் ஆகுதுங்க அநியாயத்துக்குன்னு. பிசின்னு பரவாயில்ல போல இருக்கே. சரி இருங்க, சென்சிட்டிவிட்டிலாம் ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா 300. அட பாவீங்களா, 300 கலெக்ட் பண்ணணுமா? அநியாயம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சில ப்ளீஸ் இல்லை வந்து ரொம்ப டூ மச்சு. என்னடா இந்த பக்கம் கிறிஸ்டல் இல்லை, இந்த பக்கமாக கிறிஸ்டல்ஸ் அவ்வளோ இருக்குது. நம்ம கலெக்ட் பண்ணிட்டே போவோம். ஐயோ, இதே அந்த குரங்குன்னு பயந்துட்டேன். இல்லைங்க, அந்த குரங்கு இங்கே இல்லை. ஆனால் பின்னாடி துரத்திட்டு வருதுங்களான்னு தெரியல, ஏன்னா சத்தம் கேட்டுது. ஐயோ, திடீர்னு கதவு வந்துச்சு, பயமாக இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கெல்லாம். இந்த மாதிரி இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஆனால் இந்த குரங்கு வந்து இந்த மேப் வந்து மென்ஷன் பண்ணல. பண்ணிங்கன்னா நம்ம அப்படியே போயிடலாம். பட் ஆனால் அதை வந்து இந்த கேம் டெவலப்பர் பண்ணாமல் விட்டானுங்க. சரி, வந்து என்னங்க கதவை தூண்டு நம்மளை போட்டு தெளிச்சு. பாவீங்களா? சரி, திருப்பி நமக்கு வந்து ஹெல்த் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 662 இவ்வளோ கலெக்ட் பண்ணணும் போல் கிறிஸ்டல்ஸை. இந்த கிறிஸ்டல்ஸை கலெக்ட் பண்ணணுன்ற பேரில் இந்த குரங்கு ஏதாச்சும் பின்னாடி வந்துடுமா பயமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து போட்டு தெளிச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணும். 50 கிறிஸ்டல் வேணும், கலெக்ட் பண்ணியாச்சு. அது வேறு லாங்குவேஜை போட்டுருக்காங்க, நீங்கள் இங்கிலீஷில் கூட போடல. என்னங்க சோப்பா முடியலங்க, கிறிஸ்டலுக்கு சைடாக தாங்க வருது அது. அப்புறம் நம்ம எப்படிங்க போகிறது? இருங்கள, நம்ம வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த குரங்களை பற்றி மென்ஷன் பண்ணலைங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. இல்லை வந்து கேமோட போகிற சதி வேலை பார்த்துக்கோங்க. கதவு பின்னாலாம் குரங்கு விட்டு பயமுத்துறாங்கயா. ஓகே, அப்படியே கலெக்ட் பண்ணிகிட்டே போவோம். ஐயோ, குரங்கு வருதுங்க. கேர்ஃபுல்லாக நம்ம வந்து குடிக்க போயிடலாம். ஏன்னா இந்த சைடு ஒரு குரங்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கதை வந்து கோவிந்தாவாயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகணும். இது வேற பாருங்க, ஜாய்ஸ்டிக் வேறு இந்நேரம் பார்த்து இப்போ எல்லாம் சதி பண்ணிட்டுங்க. இப்போ குரங்கு வேறு பின்னாடி தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி எதிர்க்கு வந்துச்சுங்க. சரி, நான் வந்து விளையாடுவோம் வாங்க. பார்த்தீங்கன்னா அது சரி 100 கூட நம்ம எப்பயும் கலெக்ட் பண்ணல, 50 தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். சரி, வேறு கேர்ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்.
எங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? போய் போகணும். இன்னும் சத்தம் கேட்குது பின்னாடி வருதுங்களா? மியூசிக் எஃபெக்டே ரொம்ப பயமுறுத்துறாங்க. அடா பாவீங்களா. ஸோ ஓகே, நம்மளால் வந்து இப்போ என்ன பண்ணுறது நிஜமாக எனக்கு தெரியல. நம்ம வந்து அகெயின் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ மெயின் மெனு போயிடலாம். ஸோ என்ன தான் நடக்க போகுது எனக்கு நிஜமாக தெரியலைங்க. ஸோ இதோட வந்து இந்த கேம்லேயே பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ இதில் வந்து நம்ம தோற்றுட்டோம் நல்லா தெரியுது. ஸோ அக்கா வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி திருப்பி நான் வந்து போடுறேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மொபைல் நேரம் கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது பார்த்துக்கோங்க. இந்த குரங்கு வேறு எந்த லொக்கேஷன் போனால் வந்து அங்கே கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அதாவது மேப்பில் வந்து குரங்களை பற்றி மென்ஷன் பண்ணலை. ஸோ அதே தான் நம்ம தோற்றுட்டோம். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ யாருக்காச்சும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய், லவ் யூ ஆல்.